தொடர்ந்து அவர் அன்றாட அலுவல்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் பேசுவதற்கு நாங்கள் எல்லாம் வாய்ப்பு கேட்டபோது எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தார். அதே போல அமைச்சரையும் பதில் சொல்ல சொல்லி அவர் டைரக்டர் த மினிஸ்டர்ஸ் டு ரிப்ளை. அதெல்லாம் இன்று வரை நல்லா தான் இருந்தது. மக்களவை சபாநாயகராக வந்த சிபி ராதாகிருஷ்ணன் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு ஒன்றும் பெரிதாக நடைபெறவில்லை. அவருக்கு வாழ்த்து வரவேற்பு கொடுத்ததோடு முடிந்தது. தொடர்ந்து அவர் அன்றாட அலுவல்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் பேசுவதற்கு நாங்கள் எல்லாம் வாய்ப்பு கேட்டபோது எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தார். அதே போல அமைச்சரையும் பதில் சொல்ல சொல்லி அவர் டைரக்டர் த மினிஸ்டர்ஸ் டு ரிப்ளை. அதெல்லாம் இன்று வரை நல்லா தான் இருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஜனநாயக முறைப்படி நடக்கும் என்று நம்புவோம், எதிர்பார்ப்போம். நடக்கும். நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் நோட்டீஸ் கொடுப்போம். நாளைக்கும் ஷார்ட் டியூரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். நாளைக்கு வழக்கம் போல 267 கொடுப்போம். கடந்த கூட்டத்தொடரும் போதும் இதே எஸ்ஐஆர் விவகாரத்தை வச்சு எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டீங்க. இந்த முறையும் அது தொடர்ந்து இதற்கு இடையில பீகாரில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் இது பாஜகவுக்கு சாதகமாக தான் அமைந்தது. ஸோ இந்த சூழ்நிலை அடுத்த 12 மாநிலங்களில் இவங்க முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? அதாவது அந்த பீகார் அனுபவம் தான் எல்லோருக்கும் விழிப்புணர்ச்சியை கொடுத்தது. தமிழ்நாட்டில் விழிப்புணர்ச்சியோடு எங்களுடைய கட்சி பணியாற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் தேர்தல் அதிகாரிகள் எங்களுக்கு முதல் பட்டியல் வரும், எல்லோருக்கும் வரும். டிசம்பர் இப்பொழுது 4ஆம் தேதி என்பதை 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கிறார்கள். 10 நாள்ல 7 நாட்கள் 11 வரை நீட்டித்திருக்கிறார்கள். 11 வரை நீட்டித்திருக்கிறார்கள். அதற்கு பின் சேர்த்தல் நீக்கல் என்று வருகிற போது அதுவும் ஒன்று வரும். எல்லோரும் முயற்சி செய்யலாம். என் பெயர் இல்லை, சேருங்கள், இதை எடுக்குங்கள் என்றெல்லாம் சொல்லலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.